அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை: இதயத்தை கடினப்படுத்தாதே. அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தின் 3வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இறைவன் நம் இதயத்தை பார்க்கின்றார். நம் இதயத்தை இயேசுவின் சிலுவையில் உற்று நோக்கி பார்ப்போம். நமது பலவீனங்கள், குறைகள், தவறான சிந்தனைகள், தவறான சொற்கள், தவறான பழக்க வழக்கங்கள் அனைத்தை நினைத்து பார்த்து அவற்றிலிருந்து விடுபடுவோம். நமது இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நமது இதயத்தை இறைவனுக்கு வந்த ஆலயமாக மாற்றுவோம். இதயத்தில் நல்லதை ஏற்போம். நல்ல அனுபவங்களை பதிய செய்வோம். இன்றைய வாசகங்கள் வழியாக 3 கருத்துக்களை இறைவன் நமக்கு தருகின்றார். 1, பிரச்சனைகளை பக்குவமாக அணுகுவோம். 2வது, ஏற்றத்தாழ்வுகளை பக்குவமாக அகற்றுவோம். 3வது, நம்பிக்கையில் உறுதியாக வாழ்வோம். முதல் கருத்தாக பிரச்சனைகளை பக்குவமாக அணுகுவோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் இஸ்ரேல் மக்களை பற்றி கூறுகின்றார். அவர்கள் பாலைவன பயணத்தில் சீன் பாலைநிலத்திலிருந்து ரபீதீம் என்ற இடத்தில் தண்ணீரின்றி தவித்தனர். மோசேக்கு எதிராக முறுமுறுத்தனர். தங்களை அடிமையிலிருந்து காப்பாற்றிய இறைவனை மறந்தனர். வழி நடத்திய மோசேக்கு எதிராக கடின சொற்களை பயன்படுத்தினார்கள். மோசே இறைவனிடம் எடுத்து சொல்லி அவரது ஆலோசனைப்படி இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை அழைத்து அவர்கள் முன்னால் பாறை அடிக்கின்றார். தண்ணீர் வந்தது. அந்த இடம் மாசா என்றும் மெரிபா என்றும் அழைத்தனர். உடல் சார்ந்த தாகம் அங்கு தணிந்தது. ஒவ்வொரு நாளும் நாமும் பல விதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இவற்றிலிருந்து தளர்ச்சி அடைகின்றோம். கடவுளின் உடனிருப்பு அனுபவத்தோடு பிரச்சனைகளை எதிர்கொள்ள நாம் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். ஜெப வாழ்வு வழியாக கடவுளோடு உரையாடி அவரது குரலொலி கேட்டு நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி பிரச்சனையை எளிதாக தீர்த்து கொள்வோம். நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஏற்ற தாழ்வுகளை பக்குவமாக அகற்றுவோம். இது 2வது கருத்தாக நம்மத்திலே கடவுள் தருகிறார். யூதர்கள் மத்தியில் ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. யூத, சமாரிய என்ற பிரிவுகளும் இருந்தது. இந்த சூழ்நிலை இயேசுவின் பயணம் விழிப்பாக இருக்க அழைப்பு கொடுக்கப்படுகிறது. திறந்த மனதோடு புது சிந்தனை ஏற்க வழிகாட்டுகின்றார். இயேசு சமாரிய பெண்ணோடு உரையாடல் மேற்கொள்கின்றார். இந்த உரையாடல் வழியாக பலவிதமான தாக்கங்கள் ஏற்படுகின்றன. ஒரு பெண்ணுக்கே, சமாரிய பெண்ணுக்கே இயேசு இறை வழிபாடு, தூயாவி பற்றிய உயர்ந்த உண்மைகளை வெளிப்படுத்துகிறார். வாழ்வு தரும் தண்ணீரை பற்றியும் குறிப்பிடுகின்றார். கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை செயலாகிய உண்மை வழிபாடு பற்றி அவருக்கே அருளுரை ஆற்றுகிறார். அவரை முதல் நற்செய்தி அறிவிப்பாளராக ஆக்குகின்றார். அவரை தம் மக்களிடம் சென்று இயேசுவை பற்றி எடுத்து கூறி அவர்களை இயேசுவிடம் அழைத்து வந்து இயேசுவை அவர்கள் நம்ப வைத்தார். இவ்வாறு ஒரு பெண்ணாகிய அவரை, அது ஒரு சமாரிய பெண்ணாகிய அவரை முதல் திருத்துத என்னும் பெருமையை பெறுகிறார். பாவி என்று அவருக்கு இருந்த பெயர் முற்றிலும் மறைந்து கிறிஸ்துவ செய்தியின் தாக்கத்தால் உருவான ஒரு நம்பிக்கையின் மாதிரியாக சமாரிய பெண் இங்கே பிறப்பெடுக்கிறார். தொடக்கத்தில் தயக்கத்தோடு வந்த சமாரிய பெண் படிப்படியாக நம்பிக்கையில் வளர்வதை யோவான் படம் பிடித்து காட்டுகிறார். முதலில் இயேசுவை ஒரு யூதராக பார்த்த அவரை ஐயா என அழைத்தவர் தம் குல முதுவ யாக்கோவை விட பெரியவராக பார்க்க அழைக்கப்பட்டார். படிப்படியாக அவர் இயேசுவை ஓர் இறைவாக்கினராக, மெசியாவாக, கிறிஸ்துவாக, இறுதியாக தம் மக்கள் வழியாக கடவுள் உலகின் மீட்பராக பார்க்கிறார். இவ்வாறு ஒரு பெண் இயேசு மீதுள்ள நம்பிக்கையில்
வளர்ந்து அதனை தம் மக்களுக்கு அறிவித்து அவர்களையும் சீடராக்கிய செய்தி, நற்செய்தி தொடக்கத்திலேயே தந்த கிறிஸ்துவ செய்தி கொண்டுள்ள புரட்சிகரமான தாக்கத்தை யோவான் வெளிப்படுத்துகிறார். மக்களிடையே அவர்களை எழுப்புவதும் ஏற்கனவே இருக்கும் சுவர்களை தக்க வைப்பதும் அல்ல கிறிஸ்துவத்தின் பணி. ஏற்கனவே இருக்கும் சுவர்களை உடைப்பதும் புதிய சுவர்கள் எழாமல் இருக்க விழிப்புடன் இருப்பதும் தான் கிறிஸ்துவ கடமை. தொடர்ந்து இன்றைய 2வது வாசகத்தின் வழியாக நம்பிக்கையில் உறுதியாக வாழ்வோம் என்ற 3வது கருத்தையும் ஏற்றிருக்கின்றோம். நமது நம்பிக்கை கடவுளுக்கு ஏற்புடையதாக அமைய வேண்டும். கடவுளோடு நல்லுறவு கொண்டு திகழ வேண்டும். கடவுள் ஆட்சியில் பங்கு பெற எதிர்நோக்கு நம்மில் சிறப்பிடம் பெறுகிறது. இந்த நம்பிக்கையில் உறுதியான வாழ்க்கை நம்மத்தில் தொடர வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். பிரச்சனைகளை நான் பக்குவமாக எதிர்கொள்கின்றேனா? ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற நான் தியாகத்தோடு உழைக்கின்றேனா? எல்லா சூழலிலும் நம்பிக்கையில் உறுதியாக வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிரச்சனைகளை பக்குவமாக எதிர்கொள்ளவும், ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற தியாகத்தோடு உழைக்கவும், எல்லா சூழலிலும் நம்பிக்கையால் உறுதியான வாழ்க்கையை வாழவும் வரம் தாரும். ஆமீன்.